இப்போ ஒரு மொழி கொள்கை தான் அவங்களுடைய கொள்கை அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறீங்க. அப்போ ஆங்கிலமோ அல்லது இந்தியோ அல்லது மற்ற மொழிகளையோ கற்க விரும்புகிறாங்க அப்படின்னா அதை இன்னைக்கு எப்படி ஏற்பாடு செய்ய முடியும்? இப்போ இருமொழி கொள்கைனா ஆங்கிலம்ங்கிறது தொடர்புக்கு அண்ணா சொன்னார். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு மொழி கொள்கைனா இப்போ ஆங்கிலம் படிக்கக்கூடாதா அல்லது எப்படின்னு கேட்குறேன். இல்லை, அதை சொன்ன நீங்கள் கவனிக்க தவறிட்டீங்க. ஆங்கிலம் கட்டாய பாடமாக இருக்கும். ஆங்கிலேயருக்கு இணையாக என் பிள்ளைகளுக்கு எழுதவும் பேசவும் அதை படிக்கவும் நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். விடுமுறை காலங்களில் கூட ஆங்கிலேயர்களை இல்லாமல் அமெரிக்கா உச்சரிப்பு வேணுன்னா அமெரிக்கா, பிரிட்டன் உச்சரிப்பு வேணுன்னா அவர்களை ஒரு இடைக்கால ஆசிரியர்கள் அப்போ கொண்டு அவங்களுக்கு அந்த உச்சரிப்புலாம் கற்றுக் கொடுப்போம். நாங்கள் அதை மெனக்கெடுவோம். இப்போ உங்களுக்கு ஆங்கிலம் கட்டாய பாடமொழியார் கெடுவாய்ப்பாக வெள்ளைக்காரர்கள் ஆண்டதுனால ஒரு தொடர்பு மொழியாக அது இருக்குது. அப்போ அதுவுமே ஐரோப்பிய நாடுகளில் பயன் இல்லை. ஃப்ரான்ஸ்லாம் ஆங்கிலம் பேச மாட்டான். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சில நாடுகள் அது பயன் இருக்குது, கற்றுக்கலாம். விரும்பினா ஹிந்தி கற்றுக்கிறேன். ஹிந்தி என்ன மொழி படிக்கணும்னு என் பிள்ளைய கேட்குதோ ஆங்கிலம் கட்டாய பாடத்தில் வந்துடுது. விருப்பமாக நான் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறேன், அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். ஹிந்தி கற்றுக்கிறேன், வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்போம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை நான் ஸ்பானிஷ் கற்றுக்கிறேன், லத்தீன் கற்றுக்கிறேன், எது வேணாலும் நீங்கள் விரும்பினா அது பயிற்றுவிக்கப்படும். அதான் உலகத்தின் எம்மொழியும் கற்போம், நாங்கள் வாழ. எங்கள் மொழி தமிழ் கற்போம், எங்கள் இனம் வாழ. புரியுதா?